பிரம்மன் உலகத்தை படைத்த நாளாக கருதப்படும் யுகாதி திருநாளை உவகையுடன் கொண்டாடி மகிழும் உலகெங்கும் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுமெனவும் இன்னல்கள் நீங்கி இன்பம் சேர வேண்டுமெனவும் அறிக்கை. சென்னை நீலாங்கரையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டி நண்பருக்கும் விருந்தாக்கிய இளைஞரின் வெறிச்செயல். வீட்டில் கூட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக வசிக்க முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவுவதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். பெண்கள் இரவில் சுதந்திரமாக நடக்கலாம் என்ற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறிய கருத்துக்கு முரணாக இத்தகைய அருவருப்பான சம்பவங்கள் தொடர்வது சமூகத்தின் பாதுகாப்பின்மையை வெளிப்படுத்துவதாகவும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்களிலிருந்தும் நடைமுறை குறைபாடுகள் காரணமாக குற்றவாளிகள் தைரியமாக செயல்படுகின்றன என்றும் மக்கள் ஆதங்கம். உண்மை குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என விளாத்திக்குளத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட மாணவியின் தந்தை பேட்டி. சிறுமியின் மரணத்திற்கு நீதி வேண்டுமெனவும் உருக்கம். எனக்கு எந்த காரணமும் இல்லை. எனக்கு என் குழந்தை இறந்ததுக்கு காரணம் என்னவோ அந்த அக்யூஸ்ட் கிடைச்சா நான் உடனே குழந்தை வாங்க ரெடியாக இருக்கேன். வேறு எதுவும் அரெஸ்ட்டை நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? அரெஸ்ட்டை நான் வேறு ஒன்றும் இல்லை, அக்யூஸ்ட்டை முதல்ல காட்டத்தான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு இது வரைக்கும் 9 நாள் ஆகுது. ஆமாம், இன்றைக்கோட 9 நாள். ஆனால் குற்றவாளிகளை கைது செஞ்சால் தான் நீங்கள் உடலை வாங்குவீங்களா? ஆமாம், நான் அந்த முடிவில் தான் இருக்கேன். அந்த உடற்கூறு அறிக்கை எதுவும் உங்கள்கிட்ட காமிச்சாங்களா, கொண்டு விட்டாங்களா? எந்த இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எனக்கு இதுவரை கையில் காட்டல. ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க, நாங்கள் வாங்கலை இன்னும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு பொது இடங்களில் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடியாத நிலை உள்ளதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் வேதனை. வரும் தேர்தலில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இல்லாமல் அனைவரும் அச்சமின்றி வாழக்கூடிய வகையில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் எனவும் கருத்து. 90 வயசு வரை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த ராமேஸ்வரத்துல இதுல தூத்துக்குடியில தான் கொண்டு போட்டாங்க. பரிசு எழுதிட்டு வந்த பிள்ளைய இந்த சாவடிச்சுட்டாங்க. அப்படி இருக்குது. எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்கன்னே ஒத்தையில நாங்க போக முடியல. நடந்து போனா தாலி கொடி அத்துட்டு போறான், காதில் நடக்கிற கம்மலை அத்துட்டு போறான். இப்படி ரொம்ப பாதுகாப்பு இல்லாம இருக்கு சார். எங்களுக்கு இப்போ முக்கிய பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு இலவசத்துல எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு தான் எங்களுக்கு வேணும். பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இல்லை. எங்க குமருவில் நாங்க வெளியே படிக்க போக முடியல. எங்க குமருவில் நாங்க விட்டுட்டு நாங்க பதறிக்கிட்டு தெரிய முடியா இருக்கு. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எல்லாமே குழம்பி போச்சு. ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. வேற ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். பெண்களுக்கு குழந்தைகள் அதே மாதிரி பள்ளிக்கு போற பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாதுகாப்பே கிடையாது, எந்த பெண்களுக்கும் கிடையாது. வயசானவங்களுக்கே கிடையாது. குழந்தைகளுக்கு எப்படி எங்க இருக்கு? 2 வயசு குழந்தைய கூட விடுறாங்க இல்ல. எப்படி பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க? பெரியவங்களுக்குல பாதுகாப்பு இல்ல, அது கூட பரவாயில்ல. 2 வயசு குழந்தை எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க? அதுக்கு என்ன தெரியும்? அதையே ரொம்ப பாலியல் தொந்தரவு பண்றாங்க. திமுக ஆட்சியில் சிறு குழந்தை முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் போதைப்பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் கடலூர் பகுதி பெண்கள் வேதனை. தமிழகத்தில் நடக்கும் பாலியல் குற்றங்களை தடுக்க கட்டாயம் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் பெண்கள் கருத்து. இல்லை 100% இல்லை சொல்கிறாங்க. பாதுகாப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே நடந்து போனாலும் பாதுகாப்பு இல்லை. பகல்லே கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவங்க வரைக்கும் பாதுகாப்பு இல்லை தான். பாதுகாப்பு எங்கே பாருங்க? போகிற போக்குவரத்து எங்கே பெருசாக இருக்குது? கஞ்சா இருக்குது. அதெல்லாம் கஞ்சா போட்டுக்கிட்டு போய் என்ன பேச்சு பேசுதுங்க? சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பாதுகாப்பு இருக்காது நாட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்க. தெருவில் நடந்து போன 7 வயசு பிள்ளைங்களை என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க? இந்த மாதிரி எங்கே பாதுகாப்புன்னு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். இதுக்குன்னே தனியாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். சரிங்களா? சட்டத்தை கடுமையாக ஆக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்கள் வெளியில் நடமாடவே அச்சமாக உள்ளதால் பாதுகாப்பு வேண்டுமென உதகை பெண்கள் கருத்து.
நம்ம தமிழ்நாட்டை எடுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷமாக வந்துட்டு பாலியல் துன்புறுத்தல்ன்றது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. நம்ம எந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சிறு வயதுலேருந்து முதியவர்கள் வரைக்குமே வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஈடாயிட்டு இருக்காங்க. அது மூலியமாக நம்ம என்ன ஒரு இது எடுக்கிறோன்னா தமிழக அரசு எதுவுமே எடுக்கிறது கிடையாது. அதுக்கான உரிய சட்டமும் கிடையாது. வெளிநாடுகளில் இருக்கிற சட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது. பாலியல் வன்கொடுமை வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதை கட்டுப்படுத்த வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக முயற்சி செய்ய வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ தினமும் பார்த்தீங்கன்னா டிவி நியூஸ் ஓப்பன் பண்ணாலே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இது மூலிமா ஒரு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக வெளியே நடமாடவே முடியல. இப்போ நைட்லலாம் போகணும் அப்படின்னா ஒரு பாதுகாப்பே கிடையாது. இப்போ சின்ன பசங்கள இருந்து மூதாட்டி வரைக்குமே ஹராஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப காமனான விஷயமா நடந்துட்டே வருது. சோ இதுக்கு என்ன பதில்? ஏன்னா லா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கா, அதுக்கான சரியான ஆக்ஷன் எடுக்கப்படுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு உமனா நான் சொல்றேன், சேஃப்டி இருக்கா? ஒரு 11 மணிக்கோ இல்ல 1 மணிக்கோ வெளில போடாமா, அதுவும் தனியா போலாமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். சோ உமனுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்பவே அதிகமா வேணும். அண்ட் அது எல்லா பெண்களுக்குமே தெரிய வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் நடக்கும் குற்றங்கள் குறித்து ஏசி காரில் உலா வரும் ரகுபதிக்கு எப்படி தெரிய போகிறது எனவும், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பகலிலேயே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும் சேலம் பகுதி பெண்கள் விமர்சனம். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் 60 வயது மூதாட்டி வரை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு. நம் தமிழ்நாட்டோட திமுக அமைச்சர் ரகுபதி ஐயா அவர்கள் வந்து பெண்களுக்கு நம்ம ஆட்சியில் வந்து பாதுகாப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து பொதுமக்களாக இருக்க நமக்கு தான் வந்து தெரியும், பகல் நேரத்துலேயே வந்து 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு. அவர் வந்து ஏசி கார்லேயே உள்ளே வந்துட்டு இருந்தால் அவருக்கு எப்படி தெரியும் வெளியில் நடக்கிறது? எந்த டைமில் போனாலும் எந்த பாதுகாப்புமே கிடையாது. பயந்து தான் பெண்களை நாங்கள் வெளியே அனுப்ப வேண்டியதாகவும் இருக்குது. பெண் குழந்தைங்களை, அதாவது குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரையுமே அந்த நிலைமை தான் இங்கே இருக்குது இப்போதைக்கு தமிழகத்தில். ஆனால் வெளிப்படையாக வேணால் வந்து ஆட்சி நல்லா போயிட்டுருக்குங்கிற வார்த்தைகளுக்கு வேணால் இதை நம்ம சொல்லி பெருமைப்படுத்திக்கிறோம். அவ்வளோதானே நடந்துட்டுருக்கே தவிர உண்மை இது கிடையாது. திமுக ஆட்சியில் பெண்கள் இரவில் அல்ல பகலில் கூட வெளியில் செல்ல அச்சப்பட வேண்டியுள்ளது எனவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது எனவும் ராணிப்பேட்டை பகுதி பெண்கள் கருத்து. திமுக அரசு வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துள்ளதால் தமிழகத்தில் பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் பெண்கள் குற்றச்சாட்டு. அதை பத்தி கருத்துனா அதை எதை வச்சு அவர் சொன்னாரு எனக்கு தெரியல. அவர் நியூஸ் பாக்குறாரா இல்ல கோமாலாம் இருக்காரான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பகல் 11 மணிக்கே பெண்கள் வந்து தைரியமா போறது கிடையாது, ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு ஆட்சினா பெண்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். இந்த ஆட்சியில வந்து ஃபுல்லா பயம் தான் இருக்கு, எங்களுக்கு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, +2 பொண்ணை வந்து அந்த பொண்ணு பாவம், அந்த வீடை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ஃபேமிலியை பார்த்தாலே எவ்வளவு கனவுகளோட அதை படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு பாத்ரூம்காக தான் போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவளை துண்டு துண்டா வெட்டி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுல எங்க பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்க வெளியில போனோம் அப்படின்னாலே ரொம்ப தயங்கி தான் போற மாதிரி இருக்கு. ஒரு 2 மணிக்கு மேலே மத்தியானம் டைம், அதாவது 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு எல்லாமே பிளாக் ஆகிடும், அந்தளவுக்கு வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டைமில் வெளியில் போனனாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் இந்த ஒயின் ஷாப்பு இதெல்லாம் இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஷாப்புக்கு, அதாவது தெருவுக்கு ஒன்றுன்ற மாதிரியே ஷாப் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அதை கிராஸ் பண்ணி போகிறதே ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஸோ அந்த ஷாப்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் கூட இந்த விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேருந்து வசதி, ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு நடந்து வந்த பெண்ணுக்கு நடு ரோட்டில் பிரசவம் ஏற்பட்டதால் அதிர்ச்சி. தாய் செய் பாதுகாப்பு என தம்பட்டம் அடிக்கும் திமுக அரசின் முகத்திரை கிழிந்துள்ளதாக மருத்துவமனைக்கு வந்தவர்கள் ஆதங்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே தெருவில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு அளித்த 45 வயது நபர் சிக்கினார். வேடநத்தம் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதன் தாக்கமே இன்னும் தணியாத நிலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத பதட்டமான சூழலில் இப்படி ஒரு சம்பவம் மீண்டும் அரங்கேறியிருப்பதால் பெண்கள் கடும் அச்சம். திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை காவல் நிலைய எல்லை உட்பட்ட பகுதிகளில் சிக்கிய 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 750 கிலோ குட்கா பொருட்கள் குழி தோண்டி அழிப்பு. பட்டி தொட்டியெங்கும் சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் குட்கா பொருட்களை தீயிட்டு அழிக்காமல் எதற்காக குழி தோண்டி புதைக்கிறீர்கள் என மக்கள் கேள்வி. திருப்பூர் ரயில் நிலையத்தில் இளைஞர் வைத்திருந்த தலையணையை பிரித்து பார்த்ததில் 58 கிராம் ஹெராயின் போதைப் பொருள் சிக்கியது. போதைப் பொருட்களின் குடோனாக தமிழகம் மாறிவிட்டதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 சிக்கினர். தமிழக காவல்துறைக்கு இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாததால் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இயலாமல் திணறும் காவல்துறை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அதிகாலையிலேயே ஆன்லைன் பண பரிமாற்ற வசதியுடன் சட்டவிரோதமாக நடைபெற்ற மது விற்பனை. தமிழகத்தில் நடக்கும் பெரும்பாலான குற்றங்கள் மதுவால் நடக்கும் சூழலில் காலையிலேயே மது விற்று குற்றங்கள் அதிகரிக்க காவல்துறை வழிவகுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மேற்கொண்ட வாகன சோதனையில் காரில் கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சா பறிமுதல். 5 ஆண்டுகளில் விளம்பரங்களை விடுத்து முறையாக சிறப்பு தனிப்படையை அமைத்து போதைப் பொருள் தடுப்பில் ஈடுபட்டிருந்தால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சீரழியாமல் காப்பாற்றியிருக்கலாம் என மக்கள் ஆதங்கம். கோவை குனியமுத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ கஞ்சா சிக்கியது. போதைப் பொருட்கள் கடத்தல் மன்னனை தங்கள் கட்சிக்குள் வைத்தே வளர்த்துவிட்டு கஞ்சா விற்பனையே இல்லாதது போல வெட்கமே இன்றி பேசிய திமுக அமைச்சர்கள் இதற்கு வாய் திறப்பார்களா என கோவை மக்கள் ஆவேசம். புதுக்கோட்டையில் வாடகைக்கு அறை எடுத்து ஜோதிடம் பார்த்து வந்த சென்னை புரசைவாக்கத்தைச் சேர்ந்தவர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. கடந்த 5 ஆண்டுகளில் இதுபோன்ற மரணங்கள் அதிகரித்ததுடன் இது கொலையா தற்கொலையா இயற்கை மரணமா என்பதை கூட அறிய முடியாமல் திணறும் காவல்துறை. தருமபுரி மாவட்டம் பெத்தூர் கிராமத்தில் திருமணத்தை மீறிய உறவு தொடர்பாக 2 குடும்பங்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 30 வயது இளைஞர் மது போதையில் மற்றொரு இளைஞரை கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். கடந்த 5 ஆண்டுகளாகவே மது போதையால் நடைபெறும் கொலை மற்றும் பாலியல் குற்றங்கள் மிகவும் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி திமுக மாவட்ட செயலாளர் பரிசு பொருட்கள் வழங்கியதாக புகார். கட்சி அலுவலகம் திறப்பு விழா என கூறி வாக்காளர்களை வரவழைத்து டிஃபன் பாக்ஸ் வழங்கியது அம்பலம். தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் 50 ஆண்டுகள் பழமையான பாழடைந்த பள்ளி கட்டடத்தை மாற்றித்தர கோரி பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியல். கிராம மக்களே நிதி திரட்டி 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிய பள்ளியையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஆவேசம். பள்ளி எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்களோட பள்ளி எங்களுக்கு வேணும், நாங்க அதனால சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஊர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நாங்க இப்ப இந்த பேனர் வச்சதுனால ஒவ்வொரு அதிகாரியும் இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் திருவள்ளூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 13,36,950 ரூபாய் பணம் பறிமுதல். கைப்பற்றப்பட்ட பணத்தை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் 1,86,000 ரூபாய் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட 60,000க்கும் மேற்பட்ட ரொக்கம் பறிமுதல். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க பல்வேறு வழிகளில் ரொக்கம் பணம் கடத்தி செல்லப்படுகிறதா என மக்கள் சந்தேகம். திண்டுக்கல் மாவட்டம் மூலச்சத்திரம் பகுதியில் 1 லட்சம் ரூபாயும், திருவள்ளூரை அடுத்த பட்டறை பெரும்புதூரில் 34 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாயும் ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்டதால் பறிமுதல். பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் நகை கருவூலத்தில் ஒப்படைப்பு.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா தொகுதி மேம்பாட்டு நிதி உள்ளிட்ட சுமார் 34 கோடி ரூபாய் அவரது குடும்பத்தினர் நடத்தும் ஹரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கு முறைகேடாக ஒதுக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் நடந்துள்ளதாக கூறி சிபிஐ அல்லது சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்கவும், எம்எல்ஏ பதவியை நீக்கம் செய்யவும், சொத்தை தணிக்கை செய்யவும் மனு. அறிவாலயத்திற்கு வேட்பாளர்கள் நேர்காணலுக்கு வந்த திமுக நிர்வாகிகளிடையே கைகலப்பு. கிள்ளியூர் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்குவதில் இரு பிரிவினரிடையே முரண்பட்ட கருத்து காரணமாக மோதிக்கொண்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணியில் விரிசல். 30 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த திமுக வேட்புமனு தாக்கல் செய்து வருவதால் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவது குறித்து ஆலோசனை. விசிகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருவதால் திமுக மீது திருமாவளவன் அதிருப்தி. விசிக 12 தொகுதிகளை கேட்கும் நிலையில் 6 சீட் கூட கொடுக்க முடியாது என்று திமுக கராராக கூறி வருவதால் கூட்டணியில் வெடிக்கும் அடுத்த கட்ட பூசல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதிக்குட்பட்ட சிறுநாம்பூண்டி, சிட்டாம்பூண்டி உள்ளிட்ட கிராமங்களில் தேர்தல் விதிகளை மீறி பணம் மற்றும் பரிசு டோக்கன்களை வழங்கி வரும் திமுகவினர். தேர்தல் விதிமுறைகளை மீறும் திமுகவினர் மீது மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் இருகூர் பகுதியில் தேர்தல் பரிசாக பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக குடோன் முழுவதும் பரிசு பொருட்களை பதுக்கி வைத்திருந்த திமுகவினர். பரிசு பொருட்களை பதுக்கி வைத்திருந்த குடோனுக்கு சீல் வைத்த தேர்தல் பறக்கும் படையினர். தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் கடிதத்திற்கு உரிய பதில் தராத திமுக அரசால் தமிழகம் கேரளா இடையே 5100 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டத்தின் அனுமதி ஆய்வை தாமதப்படுத்தி திட்டத்தை முடக்கும் அரசின் அலட்சியத்திற்கு கடும் விமர்சனம். தென்காசி மாவட்டம் புளியரையிலிருந்து சாலைகள் அமைக்க வனத்துறையிடம் விண்ணப்பித்த கோப்புகள் கிடப்பில் போடப்பட்டது வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் தமிழகம் கேரளா இடையேயான போக்குவரத்து வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் தடைபடுவதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இடியுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. முறையான கால்வாய் பணிகளை அரசு மேற்கொள்ளாமல் தற்போது மழை நீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள், பள்ளி செல்லும் குழந்தைகள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அம்மா உணவகத்தில் கடந்த நிதியாண்டில் 88 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக தணிக்கை துறை அதிர்ச்சி தகவல். முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என அதிமுக சார்பில் எச்சரிக்கை. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடிப்பால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல். அடுத்த வாரம் விசாரணைக்கு வருவதால் திமுக அமைச்சர் கே.என். நேருவுக்கு நெருக்கடி. தேர்தல் நேரத்தில் மட்டும் பணத்தை வாரி இறைத்து மக்களை ஏமாற்ற திமுக முயற்சிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் புகார். தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை டாட்டாவும் பிர்லாவும் தான் ஆளணும். பணம் இருக்கிறவன் பணம் இன்னைக்கு திமுகவில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. 50,000 60,000 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா இடங்களையும் பணத்தை கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லல. ஆனா மக்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? மக்கள் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால 532 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை கூட்டவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்பு செய்வோம்னு சொன்னாங்க, செய்யல. உங்கள் ஊரில் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க, நானும் நிறைய எழுதி கொடுத்தேன், ஆனா அது செய்யல. இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்கு சாலைகள், போக்குவரத்து, பாலங்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு பாரத தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. எதுவுமே தரலன்னு சொல்றாங்க.
இன்னைக்கு ரேஷன் கடைகளில் பார்த்தா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயா கொடுக்கும் மாநில அரசு. அதை மத்திய அரசு கொடுக்கறதா மாநில அரசு தாங்கள் வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ அவங்க கொடுக்க போல இன்னைக்கு கொடுக்குறாங்க. சென்னை பனையூர் நடிகர் கட்சி ஊழல் ஒழிப்பு விளம்பரம் செய்து காந்தி மறுபிறவி போல நடிக்கும் சிலர் இப்போது வாக்கு வாங்கும் பழைய நாடகத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாக விமர்சனம். பாத்திரங்கள், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் கொண்டு மக்களை விலை பேசும் நேர்மையின் சிகரம் என சொல்லும் முன்னாள் IRS அதிகாரிக்கு இவ்வளவு பொருட்கள் வழங்க பணம் எங்கிருந்து வந்தது? பதவியில் அமர்ந்தால் இந்த முதலீட்டை எடுக்க ஊழல் செய்ய மாட்டாரா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்ற ரூபாய் 4 லட்சம் பறிமுதல். ஆந்திர மாநிலம் நகரி பகுதியைச் சேர்ந்த நபர் கேமரா வாங்குவதற்காக பணத்தை கொண்டு சென்றதாக தெரிவித்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்தில் ஒப்படைப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 91,860 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைப்பு. விசாரணையில் நடவு பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் பட்டுவாடா செய்வதற்காக உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதாக தகவல். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரும்பூதிப்பட்டியில் காரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை சார் ஆட்சியரிடம் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். கோவை அருகே சூலூர் பறக்கும் படை நடத்திய சோதனையில் ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த 37 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகள் பறிமுதல். ஆம்னி பேருந்தில் நகைகளை எடுத்து வந்தவரிடம் தீவிர விசாரணை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 59,700 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 2 வாகனங்களில் இருந்து 3,47,000 ரொக்க பணம் பறிமுதல். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வாக்காளர்களுக்கு கொடுக்க கட்டுக்கட்டாக பணம் எடுத்து செல்லப்படுகிறதா என பொதுமக்கள் சந்தேகம். கணவன் மீது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் திருமண மோசடி தொடர்பாக புகார் அளித்த மனைவியை பெரம்பூரில் அவர் பணிபுரியும் அலுவலகத்திற்கே சென்று கொடூரமாக தாக்கிய காட்சிகள் வெளிவந்து சோகம். முன்ஜாமீன் பெற்ற ஆணவத்தில் சுற்றித் திரிந்த கணவர் மகேஷ் கண்ணன் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என பெண்கள் சரமாரி கேள்வி. திருப்பூர் காங்கேயம் சாலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் நாள்தோறும் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையிலும் வாகன ஓட்டிகளுக்கு வழிவிடாமலும் சாலையில் அட்டூழியம். அராஜகத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மகளின் திருமணத்திற்கு சேர்த்து வைத்திருந்த 137 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதால் சோகம். ஸ்டாலின் அரசின் சட்ட ஒழுங்கு லட்சணம் பெண்ணின் திருமண வாய்ப்பையும் கேள்விக்குறியாக்கிவிட்டதாக உறவினர்கள் கண்ணீர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் ஒருவரை நிர்வாணமாக்கி திமுக பேரூராட்சி இளைஞரணி அமைப்பாளர் இரக்கம் இன்றி பெல்ட்டால் அடித்த கொடூரம். அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் எவ்வித படுபாதக செயல்களையும் செய்ய தயங்காதவர்கள் திமுகவினர் என பொதுமக்கள் பலரும் விமர்சனம். சேலம் மாவட்டம் ரெட்டியூர் பகுதியில் சட்டவிரோதமாக மலையை உடைத்து நாள் ஒன்றுக்கு 50 முதல் 10 லோடு அளவுக்கு மண் கடத்தும் கும்பல். மண் கடத்தலுக்கு பின்புலமாக திமுகவினர் இருப்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் குற்றச்சாட்டு. செங்கம் காவல்துறை ஆய்வாளரை திமுக நகர்மன்ற தலைவர் தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. மோசடி வழக்கை விசாரிக்க வந்த காவல் ஆய்வாளரே தாக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என பலர் கேள்வி.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆளும் கட்சியின் கல்வெட்டுகள், விளம்பர பேனர்கள், படங்கள் மறைக்கப்படாமல் அகற்றப்படாமல் உள்ளதாக எதிர்க்கட்சிகள் புகார். திருத்தணி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அவர்களை இடமாற்றம் செய்ய மாநில தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விவசாய மின் இணைப்பின் பெயர் மாற்று சான்று வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் விஏஓ மற்றும் இடைத்தரகர் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தில் ஆட்சி முடியும் தருவாயில் சம்பாதித்து விடலாம் என்ற ஆசையிலும் அதிகாரிகள் இதுபோன்று செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக உள்ளது என கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதி பெண்கள் வேதனை. தமிழகத்தில் தற்போது வேலைக்கு செல்லும் பெண்கள், கல்லூரிக்கு செல்லும் இளம் பெண்கள் என யாரும் நிம்மதியாக வெளியில் சென்று வர முடியவில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு. பெண்கள் வெளியவே போக முடியலைங்க. 6 மணிக்கு மேலே வெளியே போக முடியல. பஸ் ஸ்டாப்பில் தனியாக நிற்க முடியல. பஸ்ஸில் தனியாக போக முடியல. பெண்களுக்கு சுத்தமாகவே பாதுகாப்பு இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த போதைப் பொருட்களை கொஞ்சம் தடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல் குழந்தையில 10 வயசு பெண்களுனாலே ஒரு 8 வயசு பொண்ணுலேருந்தே எங்களால் பாதுகாப்பு பண்ண முடியல. ஒரு சின்ன பிள்ளைங்க கூட கடைக்கு தனியாக அனுப்ப முடியல, ஸ்கூலுக்கு தனியாக அனுப்ப முடியல. ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்கூலுனாலே ஒரு பாதுகாப்பு இருக்கும். இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. போதைப் பொருள் ஒழிச்சிங்கன்னா குடும்பம் நல்லா இருக்குங்க. இதனால ரொம்ப குடும்பம் கெட்டு சீரழியுதுங்க. வயசு பிள்ளையும் எங்கேயும் நடமாறு இருக்கு இல்லைங்க. கடைக்கு ஒரு ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு அனுப்புனாலும் அது பயமாக தான் இருக்குதுங்க. நாங்கள் லேடிஸுக்குள்ளே நாங்களே ஒரு கடைக்கு ஒரு ஜாமானம் வாங்குறதுக்கு போகிறோம்னாலும் அது எங்களுக்கே பயமாக தான் இருக்குதுங்க. திருநெல்வேலியில் அரசு பேருந்தில் பயணம் செய்த ஒவ்வொரு நபருக்கும் 2 டிக்கெட்டுகளை வழங்கி கட்டண கொள்ளையில் ஈடுபட்ட அரசு பேருந்து நடத்துனர். ஒரு நபருக்கு 15 ரூபாய்க்கு பதில் 30 ரூபாய் என வசூலிக்கும் நடத்துனர் மீது அரசு போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. ஒன்று தானே டிக்கெட் கொடுங்க. இங்கே பாருங்க, ஒரு பர்சன் தான், ஆனால் 2 பேர்த்து டிக்கெட்டு கேட்டால் ஸ்பெஷல் பஸ்ஸு. நீங்கள் எத்தனை பேர்ண்ணா? நீங்கள் 2 பேரா? எத்தனை? 4 பேர். பாருங்க, மேல் 4 பேர், ஆக்சுவலாக 2 பேர் தான் வந்திருக்காங்க. மேல் 4 டிக்கெட் போட்டு 60 ரூபா சார்ஜ் பண்ணிருக்காங்க. திமுக அரசு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செய்துள்ளோம் என வெற்று விளம்பரம் மட்டும்தான் செய்கிறது எனவும், பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தரவில்லை எனவும் திருநெல்வேலி பகுதி மக்கள் விமர்சனம். திமுக அமைச்சர் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பெண்கள் இரவில் அச்சமின்றி செல்வதாக பொய்கூறி வருகிறார் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்குக்கும் விளம்பரப்படுத்தி நான் அதை செஞ்சிருக்கேன் 5 வருஷத்துல, இதை செஞ்சிருக்கேன் 5 வருஷத்துல அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனா எல்லாமே மக்களுக்கு காட்டுகின்ற ஒரு விளம்பர பேனர் மட்டும்தான் வைக்கிங்களே தவிர பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை. இந்த திமுக ஆட்சியில, இந்த ஆட்சியில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஆட்சியில என்னன்னு கேட்கல. பெற்றோரா கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த போலீஸ் அவங்க நின்றுருக்காங்க. ஆனா எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு இல்லைங்க. இதுக்கிடையில அமைச்சர் ரகுபதி என்பவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்கள் 11 மணி வரைக்கும் வெளியே கேஷுவல் ஆந்துறாங்க அப்படின்றாங்க. அப்படி எல்லாரும் போறோமா? இல்லவே இல்லை. இப்பெல்லாம் நைட் ஆயிடுச்சா வெளியே போகாத, அந்த ஃபர்ஸ்ட் காரணமே அதுதான். இப்படி போச்சுன்னா எங்க நாடு உருப்பிடும்? ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போவோம், அங்கேயே நடக்குது அப்படின்னா. இதுல வேற இவர் சொல்றாரு 11 மணிக்கு எல்லாரும் நம்ம ஃப்ரீயா ஆந்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு இது. அப்படி சொல்லி இவங்க ஆட்சியை காப்பாத்திக்க இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் இங்க நடக்கல. திமுகவின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழகத்தில் 5 வயது பெண் குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி திமுக ஆட்சி என சட்டத்துறை அமைச்சர் பேசுவது கண்டிக்கத்தக்கது என பெண்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட கருத்து கேட்பு நிகழ்வில் பெண்கள் கொந்தளிப்பு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குமாரபாளையம், ஒசூர், அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி,
கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு இருக்காங்க. ஒரு 7 வயசு குழந்தை இன்னைக்கு வந்து 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு மூதாட்டி வரையிலும் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னா இது நம்ம வந்து எங்க நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தெரியல. திமுக ஆட்சியில் பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே அச்சப்பட வேண்டிய சூழல் உள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் கடலூர் பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தற்போது எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் வேதனை. இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. வெளியே அனுப்பி வர்றதுக்கு பொம்பளை பசங்களை பயமாக இருக்குது. இந்த ஆட்சி வந்து அவ்வளோ சரி கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க தனியாக போக முடியல, வர முடியல, பயமாக இருக்குது. வெளியே பிள்ளைங்களை அனுப்பிட்டு கற்பழிப்பு, பாலியல் தொல்லை எல்லாமே வந்து அதிகப்படியாக நடக்குது. அதுக்கு அம்மா இருக்கும்போதெல்லாம் நாங்கள் நைட்டு என் பொண்ணுலாம் வந்து 10 மணிக்கு கூட வரும். நாங்கள் பயம் இல்லாத இருந்தோம். இப்போ பயமாக ஒரு 7 மணி ஆயிடுச்சுனாலே பயமாக தான் இருக்குது. என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலையே சொல்லிட்டு அப்படிதான் இருக்குது. இந்த ஆட்சி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. இப்போ நடக்கிற ஆட்சி ஒன்றுமே சரியில்லாத நடக்குது. வந்து கஞ்சா போதையில் பசங்க ரொம்ப வீணாக போகுதுங்க. சின்ன சின்ன பசங்களாம் வயசு பிள்ளைங்க எல்லாமே நடமாட முடியல. பொம்பளை பிள்ளைங்க நடமாட முடியல, தெருவில் பள்ளியிடம் போக முடியல, சைக்கிள் விட்டுன்னு போக முடியல. எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு பசங்க கை பிடிச்சி இழுக்க போக கொலை எல்லாமே கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. இது ஆட்சி சரியில்லை நடந்து இருக்குது. எடப்பாடி அண்ணா ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கல்வியில் பட்டப்படிப்பு முடித்த பல மாதங்களாகியும் சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தேர்வுகளை எழுத முடியாமலும் பள்ளிகளில் பணிக்கு சேர முடியாமலும் தவித்து வருவதாக வேதனை. ஜூன் 2025 பேட்சில் முடிச்சிருக்கணும் நாங்கள். ஆனால் வந்து எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா மார்க் ஷீட்லேருந்து கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்ணுறதுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது எங்களுக்கு. இன்னுமே எங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டும் தரல, கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டும் தரல. ப்ளஸ் வந்து எங்களுக்கு என்னென்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்து எங்களுக்கு ஜூன் 2025 முடிஞ்சிருக்கணும். இப்போ ஜான் 26 தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு இன்னுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ ஸ்பெஷல் கிட்ஸ் வச்சிருக்கவங்கள தான் இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒத்துத்தராவும் வந்துட்டு இருக்கோம், குரூப்பாகவும் வந்துட்டு இருக்கோம். பட் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்பான்சிபிளே இல்லை. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை தட்டி கழிக்கிறாங்க. போதைப் பொருள் பயன்பாட்டால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து சிவகங்கை மாவட்ட பெண்கள் காட்டம். நம்மளுடைய பெண்கள் பாதுகாப்புங்கிறது இந்த தமிழகத்திலே கிடையாது. நாங்களும் ஒரு தாய்மார்கள் தான், பிள்ளைங்களை பெற்றவங்க தான். ஒரு 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த 2 வயசு குழந்தைய வந்து ஒரு மலம் கழிக்கிறதுக்காக போன குழந்தைய வெட்டி கூர்பூரா போட்டிருக்கீங்க. ஒரு தாயா எங்களுடைய மனது எந்த அளவுக்கு கொந்தளிக்குங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு புரியுதா புரியலையா? இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அந்த குழந்தை இறந்து போய் புதைச்சு நாங்க வெளியே வந்திருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்களாகிய நாங்க ஒரு வீட்டை விட்டு வெளியில போனாலும் பிள்ளைங்களை ஸ்கூல் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நாங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தான், தாய்மார்களும் தான், பெரியவங்க வரைக்கும் 60 வயசு பாட்டி வரைக்கும் நிம்மதியா நடமாட முடியல. அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த ஞானசேகரன்கிறவருக்கு வந்து கடுமையான ஒரு தண்டனை கொடுத்திருந்தா நிச்சயம் அடுத்து தப்பு செய்யறவங்க வந்து பயம் இருந்திருக்கும். ஆனா அந்த சூழலை வந்து உருவாக்குறது வந்து ஆளும் அரசுகளும் சரி சட்டங்களும் சரி கடுமையான ஒரு தண்டனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு நான் வந்து என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்ன முதல்வர் வந்து ஏன் இது வந்து அவருக்கு போய் சேருதா? அந்த குடியையும் கஞ்சாவையும் நிப்பாட்டினாலே போதும். அந்த கஞ்சா குடின்றதுனால ஒரு பாதுகாப்பு இல்லாமலே போயிடுது. அந்த ஒரு பயத்தினால வெளியே எங்கேயும் போனாலும் ஒரு பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது. ஒரு சுதந்திரமா வேலை பார்க்கறதை எங்களால இது பண்ண முடியல. திமுக ஆட்சியின் 5 ஆண்டு கல்விக் கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதால் மாணவர்களே தொழில் வழிகாட்டுதல், செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு, போதை விழிப்புணர்வு போன்றவற்றை பாடத்தில் சேர்க்க கோரும் நிலை. கல்வித்துறையின் அலட்சியம் காரணமாக அடிப்படை மாற்றங்களை தாமதமாகின்றன என கல்வியாளர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் கேள்விக்குள்ளான அரசின் செயல்திறன்.
மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் திருச்சி, கரூர், கோவையை இணைக்கும் 230 கிலோமீட்டர் புதிய 4 வழி நெடுஞ்சாலை திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்பந்த புள்ளிகள் கோரல். பயண நேரம் குறைப்பு, பிராந்திய இணைப்பு மேம்பாடு நோக்கில் திருச்சிக்கு வடக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணியும் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது முக்கிய முன்னேற்ற திட்டமாக அமையும் என எதிர்பார்ப்பு. ராமநாதபுரம் பரமக்குடி 4 வழிச்சாலை திட்டத்துக்காக நிலத்தை இழந்த மக்கள் உரிய இழப்பீடு வழங்காமல் சட்டத்தை மீறும் அதிகாரிகளை கண்டித்து தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் பேரணியாக சென்று முற்றுகை போராட்டம். இழப்பீடு வழங்கும் வரை சாலை பணிகளை தொடரக்கூடாது என்ற கோரிக்கையை அதிகாரிகள் ஏற்க மறுப்பதாக கூறும் போராட்டக்காரர்கள் ஆளும் நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டம் தீவிரமடையும் எனவும் எச்சரிக்கை. ஆனா கவர்மெண்ட் எடுத்ததுல 1.5 ஏக்கருக்கு 6 லட்சம், அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2 லட்சங்கிறதுல சென்ட்டுக்கு 2000ங்கிறது ஒரு தொகை அன்னைக்கு உள்ளதுல. இப்படி மக்களை ரொம்ப எதுன்றாங்க. இதை மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு சரியான விவசாயிகளுக்கு சரியான இழப்பீடு எல்லாத்துக்கும் சமமான ஒரு 4 மடங்கு சந்தை மதிப்புல இருந்து 4 மடங்கு தொகை எல்லாத்துக்கும் வழங்குறதுக்கு மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு விவசாயிகளுக்கு ஒரு விடிவாளத்தை செஞ்சு கொடுக்கணும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கொள்முதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ள நிலையில் மழையில் நனைந்து நெல்மணிகள் வீணாகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை. நெல் மூட்டைகளை விரைந்து கிடங்கிற்கு எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. அதை போட்டு 25 நாள் எடுக்கக்கூடிய நிலைமையில எடுக்காம இன்னைக்கு பார்த்தா 1.5 மாசம் 2 மாசம் கணக்காகுது. வயலுக்குள்ள மழைக்குள்ளையும் தண்ணிக்குள்ளையும் நனைஞ்சு கிடக்கு. கவர்மெண்ட்ல போய் அது எடுக்கிறதுக்கான முயற்சி ஏற்பாடு பண்ண அதுக்கான அதிகாரிகள் முயற்சி பண்ணி எடுக்கிறதுக்கு லேட் பண்றாங்க. அப்படி லேட் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்களுக்கான ஆளுகளுக்கு அங்கங்க வண்டியை டிஎன்எஸ்க்கு அனுப்பி போட்டு இந்த டிஎன்எஸ்க்கு வண்டியே வரல. அப்படி வராத காரணத்தினால சம்சாரிக்கு தான் பாதிக்கப்படுறாங்க. நாங்களும் இப்போ போட்டு எவ்வளோ நாளாச்சு, இன்னும் எடுக்காம கிடக்கு. இன்னும் மழை வெஞ்சுன்னா இன்னும் 2 நாள் கிடந்துச்சுன்னா அந்த நெல் பூரா முளைச்சு பாராயிரும். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் 32 ரவுடிகளை காவல்துறை கைது செய்ததால் பொதுமக்களிடையே அதிருப்தி. இவர்கள் நேற்று இரவுதான் ரவுடிகள் ஆனார்களா? இத்தனை நாள் அவர்களை கைது செய்யாதது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் சிறிது நேரம் மட்டுமே மழை பெய்த நிலையில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் தேங்கியதோடு மின்சாரமும் தடைப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. பலமுறை கோரிக்கை விடுத்தும் திமுக கவுன்சிலர் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் வடிகால் வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை. தர்மபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் 50 ஆண்டுகள் பழைய பள்ளி கட்டிடம் பாழடைந்த நிலையில் புதிய கட்டிடத்தை திறக்காத திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் மறியல் போராட்டம். 15 லட்சம் ரூபாய் செலவில் பொதுமக்களே கட்டிய பள்ளியை பயன்பாட்டுக்கு கொண்டு வராத திமுக அரசின் அலட்சியத்தால் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக முழக்கம். விருதுநகர் மாவட்டம் வெம்புக்கோட்டை தொல்லியல் தளத்தில் ரோமானிய மற்றும் மேற்காசிய பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக கருதப்படும் டார்பிடோ ஜாடியின் துண்டுகள் கண்டெடுப்பு. ஆலிவ் எண்ணெய் மற்றும் ஒயின் போன்ற திரவங்களை கொண்டு செல்ல டார்பிடோ ஜாடி பயன்படுத்தப்பட்டதென கண்டுபிடிப்பு. மதுரை, தென்காசி, நெல்லை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் திடீரென பெய்த மழை. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் திடீரென எக்ஸ் இணையதளம் செயலிழந்ததால் பயனர்கள் செய்திகளை பதிவிட முடியாமல் கடும் அவதி. சேவை முடக்கத்திற்கான காரணம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் ஏதும் வெளியாகாத நிலையில் பயனர்கள் அதிருப்தி.